Dear friends, welcome to my channel Service Corner. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி Chilli Idli. Leftover idlis வச்சு அதை வேஸ்ட் பண்ணாம செய்யற ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் இது. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இட்லிஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். என்கிட்ட 4 இட்லி இருக்கு. ஃபர்ஸ்ட் இது நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி எல்லாத்தையும் இந்த மாதிரி கியூப் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா இருக்கும். கட் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இட்லி எல்லாத்தையும் நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நடுவில் ஒரு முறை இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 4 பக்கமும் அது நல்லா ஃப்ரை ஆகிருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள், இது சூப்பராக ஃப்ரை ஆகிருக்கு. இது சும்மா சாப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. ஸோ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். உள்ளே சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது. இப்போ தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வெங்காயம் எடுத்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா சின்ன துண்டுகளை கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் போதும். வெங்காயம் நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணலாம். ஆனால் சின்னதாக கட் பண்ணும்போது அது அந்த இட்லியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ குட்டி குட்டி பீசஸாக இருக்குது. நெக்ஸ்ட் குடமிளகாய், அதையும் அதே மாதிரி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம க்யூப் ஷேப்பில் கட் பண்ணும்போது அதை நம்ம விட்டுட்டு இட்லி மட்டும் எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது நம்ம எடுத்து சாப்பிட்ருவோம். அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது. இப்போ ஒரு 5-6 அளவு பூண்டு அது இந்த மாதிரி இடிக்கிறதுல சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி ஒரு 4 துண்டு அளவு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நச்சுக்கலாம். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி கல்லில் நச்சு போடும்போது அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா அது மசிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நச்சு வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஸோ ஒரு முறை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 2 சின்ன பச்சை மிளகாயை கீரி சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க குடமிளகாய் இதில் சேர்த்துடலாம். இதுவும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம டிஷ்க்கு தேவையான சாஸ்லாம் சேர்த்துடலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் இதோட சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கிடைக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சில்லி இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக சூப்பராக இருக்குது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், இல்லை டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி அண்ட் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.